இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்காருல்ல, அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இதே ரெட் ஜெயண்ட் கம்பெனி தான். அதையும் மறந்துடக்கூடாது யாரும். என்ன நடிகர் எங்காலும் நடிகர் தான். என்ன இவரை விட கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா எல்லாம் இல்ல. அப்படித்தான் நான் எடுத்துக்கணும். உங்களுடைய நடிப்பு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்க 100 படம் நடிச்சு நம்ம எடுக்கிற பேரை வெறும் ஒரு 10-12 படம். கடைசியாக அவர் நடிச்சாரு மாமன்னன் திரைப்படம். அந்த மாமன்னன் திரைப்படத்தில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக, குரலற்ற மனிதனுடைய குரலாகத்தான் அந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடிச்சிருக்கிறார். ஆக சினிமா படங்களிலே கூட மக்களுக்கான பணியை செய்யக்கூடிய, மக்களுக்கான பணியாளர்களாக உருவாகக்கூடிய எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்கணும் நினைச்சு வேலை செய்யக்கூடியவராகத்தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், அருமை சகோதரர் உதயா அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன். நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்க வந்து ரிசார்ட்டுக்கு வரணும், அப்புறம் என் பிளைட் பிடிச்சி சார்ட்டர்ட் பிளைட் பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவராக இருக்க முடியும்? நாங்க நலநிதி திட்டத்தை கொடுக்கறது கூட நாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னா அது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? ஆகவே ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க, நானும் நடிகன் தான், நானும் நடிகன் தான். நடிகனை நடிகனாகத்தான் நீங்க பார்க்கணும், நடிகனை நடிகனாத்தான் பார்க்கணும். ஏன்னா நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் சொல்றோம்ல. இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுயநல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். புலிக்கு பதுங்கவும் செய்யும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது. நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனால நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காத. ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கே டிக்ஷனரி போட்டவங்க. இப்ப இந்த எஸ்ஐஆர்னு ஒண்ணு இருக்குல்ல, அண்ணன் கூட பேசும்போது அமைச்சர் சொன்னார், எஸ்ஐஆர் சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் தெரியுமில்ல உங்களுக்கு. எனக்கு அவரை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா பார்லிமெண்ட்ல எங்க ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கத்தருடைய சிலையை வச்சது அவர் தான். அதனால அவரை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்ஐஆர் படிவம் இருக்குல்ல, எஸ்ஐஆர் ஃபார்ம், அந்த ஃபார்மை நரேந்திர மோடி அவர்கள், நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தனியா உட்கார்ந்து நீ ஃபுல் பண்ணிட்டேன்னா அரசியலை விட்டே போயிடுறேன்ட்டார். நல்லா கேட்டுக்கங்க, சுப்பிரமணிய சாமி சாதாரண ஆள் இல்ல, ஐயருக்கு ஐயர் அவரு. இப்ப வர்றதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிட்ட கேட்டேன், என்ன கிரேசி இந்த மாதிரி சொல்றாங்களே, எப்படி நமக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டேன். டவுட்டா தான் இருக்குங்கிறா. எனக்கே டவுட் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம எல்லாம் நாடோடி வாழ்க்கை, நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஏதோ இந்த சென்னையை நம்பி வந்தோம். இந்த சென்னை தான் இந்த கருணாசை உருவாக்குச்சு. அதனால நான் என்னைக்குமே இந்த சென்னைக்கு நன்றியா இருப்பேன். ஏன்னா என் ஊர்ல எங்க அப்பா அத்தா வச்ச பேரு கருணாநிதி. நிதி பற்றாக்குறையில நிதியை தூக்கிட்டேன், வெறும் கருணான்னு வச்சுக்கிட்டேன். என்ன எங்க அப்பா பேரு சேர்த்தவர், அப்ப எஸ் தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டேன், கருணாஸ். நம்மளுடைய ஓட்டு உரிமைகளை பறிப்பது என்பது நமது குடியுரிமையை பறிப்பதற்கு சமமானது. முதல்ல அதாவது நீ இந்த நாட்டுடைய பிரஜையே இல்லைங்கிறதா இதுக்கு. ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா உசுறு போனதுக்கு சமம் தானப்பா. அப்ப ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா இது எப்படி ஜனநாயக நாடு? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டேன், அந்த ஓட்டை வாங்கித்தான் இன்னைக்கு நாட்டுடைய பிரதமர் இருக்காரு. அப்ப நான் அந்த ஓட்டு செல்லாதனா அப்ப பிரதமர் பதவியே செல்லாது தானே. ஆகாய தாமரை, படர் தாமரை, அது போலதான் இந்த தாமரை. எல்லாமே நாசம். குளத்துல போச்சுன்னா குள நாசம், இங்க வந்தா இது நாசம், நம்ம மண்ணுக்குள்ள வந்தா நம்ம மண்ணு நாசம். நான் உண்மையிலே இன்னைக்கு நான் ஷூட்டிங் வந்து ராம்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, தனுஷ் படம். நானும் நடிகர் தான், தெரியல. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் நடிகர் மாதிரியே எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் நடிகர் தான். என்ன சொல்ல போனா சொல்லுவோம். அதனால அண்ணன் சொன்னா வந்து வந்தா ஆகணும். இல்லைண்ணே, நீங்கள் இது முக்கியமான நிகழ்ச்சி, என்னுடைய தொகுதி மக்களுடைய நிகழ்ச்சி, அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்குறோம். அடுத்து நம்ம உதயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கான ஒரு நிகழ்ச்சி, அதனால் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும்னு சொன்னார். அதுக்காக வந்த எனக்கு தான். ஏன்னா 600 கிலோமீட்டர் வரணும் காரில், உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு நைட்டு போகலாம்னா 8 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, நிச்சயமாக பிடிக்க முடியாது. அதனால் காலையில் 6:10க்கு ஃப்ளைட். சரி, இவ்வளோ சிரமங்களுக்கு இடையில் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்ககிட்ட சில விஷயங்களை நான் மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது சொல்லுக்கு முன் செயல், சொல்லுக்கு முன் செயல் அப்படிங்கிறது தேசிய தலைவர் வார்த்தைகள்ல சொல்றதை விட செயல்ல செஞ்சு காட்டணும்.
அப்படி செயல்ல செய்து காட்டக்கூடியவராகத்தான் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டனிலே இருந்து இன்றைக்கு இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதி அவர்கள் முதற்கொண்டு அதாவது செயலுக்கும் சொல்லுக்கும் முன் செயல் அந்த விதத்திலே நாம் முதன்னு மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயா அவர்களை நான் ஒரு ஹோட்டலிலே நடிகர் விஷால் அவங்க நண்பர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். அப்போ ஒல்லியாக இருந்தார், கண்ணாடி போட்டிருந்தார். அப்போ விஷால் தான் சொன்னார், இவர் தளபதி பையன் அப்படின்னு. சத்தியமாக நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ நான் பார்த்து வணக்கம் ஏதோ கையை கொடுத்தேன். நான் அந்த சுனுக்கரை விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, கல்லூரி நண்பர்கள். அப்போ நான் அவர் பார்த்ததுக்கும் அதற்கு பிறகு நம்ம நடிகர் சங்கத்தில் காவேரி பிரச்சனைக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அப்போ அதில் கலந்துக்கிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட 2 வார்த்தை பேசியிருக்கேன். அதற்கு பிறகு இப்போ சமீப காலத்தில் தான் நான் உதயா அவர்களை பார்க்குறேன். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்றைக்கு அவர் ஒரு செயலை செய்யணும்னு முடிவெடுக்கிறார். ஒல்லியாக இருந்தார், கண்ணாடி போட்டிருந்தார். அவர் நடிகனாகணும்னு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி படம் எடுக்கிறார். இன்னும் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்கார்ல, அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இதே ரெட் ஜெயண்ட் கம்பெனி தான். அதையும் மறந்துடக்கூடாது யாரும். என்ன அப்போ ஒருவர் அவர் ஒன்றும் புதுசாக நடிக்க வரல. அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனையோ திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர் நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக தமிழ் சினிமாவையே உலக அளவில் தலைநிமிர வைத்த ஒரு கதாசிரியராக, ஒரு எழுத்தாளராக, பாடலாசிரியராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய பேரை நடிக்கிறதுல ஒன்று நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் ஒரு 6-7 படம் உப்மா படமாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல படமே நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் முதல் படத்திலேயே ஓகேயா ஒரு படம் நாம இருக்கா, முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படிங்கிறதை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். ஆக நான் இதே சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, அன்றைய எதிர்க்கட்சியாக இதே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது, அன்றைக்கு தளபதியார் அவர்கள் நடத்திய அந்த இளைஞர் படையை தனது அடுத்த கட்டமாக உதயநிதி அவர்களிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போ அதை செயல்படுத்துறதுக்கு அவர் ஊராக போகும் பொழுது, அன்றைக்கு இருந்த அந்த அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய எடப்பாடியினுடைய அரசு அதற்கு எத்தனை தடைகளை போட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்போ கூட நான் சொன்னேன், அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. அவரை பார்த்து வாழ்த்து, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் போகக்கூடாது, ரெட்டையில ஜெயிச்சிருக்கிறீன்னு என்னை மிரட்டிட்டாங்க, சொல்லி பயமுறுத்திட்டாங்க. ஆனால் இன்று வரை அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பொறுப்பை ஏற்றதிலே இருந்து இந்த ஏடிஎம்க்கு அன்றைக்கு அவர்கள் தடைகள், அத்தனை தடைகளை போட்டிருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஒற்றை செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையே உற்று பார்க்க வைத்தவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர். ஒரு சினிமா நிறுவனம் துவங்குகிறார், அதை லாபகரமாக இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை அடுத்து அவருடைய அடுத்த பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கிறார். அதே மாதிரி ஒரு நடிகராக, அதாவது திண்டுக்கல் சாரதி படத்தில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். என் பொண்டாட்டிக்கிட்டே யார்கிட்டே நான் சொல்லுவேன், என்ன அஜித்துங்கிற, என்னை விட கொஞ்சம் கலராக இருக்கார் அவ்வளவுதானே, இல்லை என்ன அஜித்து என்னை விட கொஞ்சம் கலரு அவ்வளவுதானே. அதே மாதிரி தான் என்ன நடிகர் எங்காலும் நடிகர் தான், என்ன இவரை விட கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அப்படித்தான் நான் எடுத்துக்கணும். உங்களுடைய நடிப்பு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். உதயா அவர்களுடைய நடிப்பும் மிக சிறந்த நடிகராக சில படங்களில் மகேந்திரன் அவரும் சேர்ந்த படத்திலலாம் மிக அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். ஆக அவர் இன்றைக்கு மக்களுக்கான பணியை மேற்கொண்ட காரணத்தினாலே தான் அதிலிருந்து விடுபட்டிருக்கார். நீங்கள் 100 படம் நடித்து நம்ம எடுக்கிற பேரை வெறும் ஒரு 10-12 படம், கடைசியாக அவர் நடித்தாரே மாமன்னன் திரைப்படம், அந்த மாமன்னன் திரைப்படத்தில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக
குரலற்ற மனிதனுடைய குரலாகத்தான் அந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடிச்சிருக்கிறார். ஆக சினிமா படங்களிலே கூட மக்களுக்கான பணியை செய்யக்கூடிய, மக்களுக்கான பணியாளர்களாக உருவாகக்கூடிய எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்கணும் நினைச்சு வேலை செய்யக்கூடியவராகத்தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், அருமை சகோதரர் உதயா அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதாவது என்னுடைய தெய்வ திருமணார் ஒன்று சொல்லுவார், வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம்னு சொல்லுவார். ஆனால் அருமை சகோதரர் உதயா அவர்கள் வேகமும் வீரமும் வேகமும் விவேகமும் வேகம் எந்த செயலை செய்தாலும் அதை எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு 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 உறுதியாக ஒரு செயல்பாட்டினை நடத்தக்கூடியவராகத்தான் செயல்படுறார். இப்போ திடீர்னு வந்து டெப்டி சிஎம் பற்றி நம்ம இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறோம், ஏதோ ஒரு காக்கா அதெல்லாம் கிடையாது. நான் சந்தித்த முதல் தலைவர், அரசியல் தலைவர்னா அது வந்து தளபதியார் தான். நான் இதை கவிக்கு தெரியும், நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் நாங்கள்லாம் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். அன்னைக்கு பார்த்தோம், செக்கச்செவேர்னு அந்த சுருட்ட முடியல வெள்ளை சொல்லையுமா கலை அந்த அனுபவத்திலேருந்து கிளம்பி நாங்கள் கூட்டிகிட்டு போனதெல்லாம் இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதனால் அந்த தளபதியாரை எப்படி இன்றைக்கு வரைக்கும் நான் அன்போடு நான் நேசிக்கிறேனோ அதே நேசிப்பு இறுதி வரை உதயா அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் படம் காட்டுறது வேற, அதான் எதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறதுல எவ்வளோ பெரிய உண்மை இருக்குன்னு. இவ்வளோ பெரிய 75 ஆண்டு கால கட்சியில் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு வசதி வாய்ப்போடு வளர்ந்த ஒரு செல்வ குழந்தை தான். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பாருங்க, அவர் மக்கள்கிட்ட பழகிறத பாருங்க, அவர் பேசுகிற பேச்சை பாருங்க, அவ்வளோ எளிமையாக தன்னை ஒரு சாமானியனாக அதாவது மக்கள் உணரணும்னு நினைக்கக்கூடிய எளிமையான ஒரு பேச்சு. ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன். நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கே நாங்கள் வந்து ரிசார்ட்டுக்கு வரணும், அப்புறம் என் ஃப்ளைட்டு பிடிச்சி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு பிடிச்சி வரணும்னா நீங்கள் எப்படி தலைவராக இருக்க முடியும்? நாங்கள் நலநிதி திட்டத்தை கொடுக்கறது கூட நாங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னால் அது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? ஆகவே ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நானும் நடிகன் தான், நானும் நடிகன் தான். நடிகனை நடிகனாகத்தான் நீங்கள் பார்க்கணும், நடிகனை நடிகனாகத்தான் பார்க்கணும். ஏன்னா நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறோம்ல, இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சின்ன நடிகர்ப்பா, ஆனால் நான் சம்பாரித்த காசில் கிட்டத்தட்ட 152 மாணவ மாணவிகளை, குறிப்பாக முகாமில் தங்கியிருக்கக்கூடிய இலங்கை அகதி மாணவ மாணவிகளை படிக்க வச்சான கருணாசிங்கிறவன் 2009. அதற்கு பிறகுத்தானே இன்னைக்கு வந்து நிறைய நடிகர்கள் செய்கிறாங்க. ஆக இது எதையும் நம்ம திட்டமிட்டு செய்யறதில்ல. சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரப்போகுது, ஆனால் சட்டியே இல்லைங்கிற பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுயநல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். புலிக்கு பதுங்கவும் செய்யும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது. நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசுறதுனாலலாம் நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காத. ஏன்னா நாங்கள் கெட்ட வார்த்தைக்கே டிக்ஷனரி போட்டவங்க, டிக்ஷனரியே போட்டிருக்கோம் நாங்கள் கெட்ட வார்த்தைக்கு. அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படி என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன். செஞ்சிருந்தா செய்யாத நான் என்ன பண்ணுவேன், சொல்றவன மாமா வாக்கிடுவேன். என்ன அப்படி நீ அங்கே போனீங்கன்னா அப்புறம் நான் அடுத்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிரும். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, இப்போ நான் வரும்பொழுது தம்பி பிரசன்னாவும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பள்ளிகளை ஆரம்பிக்க போகிறோம், வீடு கட்டி கொடுக்க போகிறோம், நிலம் கொடுக்க போகிறோம். டேய், எனக்கு 55 வயசாயிடுச்சு. 1970 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே பள்ளி கல்லூரிகளை உருவாக்கியதிலிருந்து
நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு சொந்தமாக நிலம் கொடுத்து இப்படி பல நினைச்சே நீ பார்க்க முடியாது. நீங்க இல்ல, இந்தியாவிலே முடியாதுங்கிற. இந்தியாவிலே அவரை தாண்டிய ஒரு அரசியல் சித்தாந்தத்தை, அரசியல் சிந்தனையை, மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு செயல் வீரன் நீ பார்க்கவே முடியாது. 55 வருஷம் கழிச்சு இப்போ புதுசா நாங்க வந்தால் வீடு கட்டி, நாங்க தான் மொத்தமா கட்டி கொடுத்துட்டோமே, இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதாவது வீடு கூட முன்னாடி எல்லாம் ஆம்பளை ஆளுங்க பேர்ல கொடுத்தாங்க. இப்போ அவன் அங்கங்க ஏதாவது பண்ணி கடனை உடனே வாங்கி இது பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அதுலயும் தளபதி இப்போ என்ன பண்ணிட்டாரு, வீடெல்லாம் நேரம் இனிமே பெண்கள் பேர்ல தான்டா ரிஜிஸ்ட்ரேஷனு, அவன் புருஷன் பேர்ல கிடையாதுன்ட்டார். ஆக இன்றைக்கு நம்ம இதுக்காக இல்லை, அதான் நம்ம அதாவது எதான் சொல்றேன்ல, திட்டங்கள்னா நினைச்சே நீங்க பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாள் அதாவது இந்தியாவுக்கே முன்னோடியான ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதியார் இருக்கிறாருங்கிறது பெருமைக்காகவோ இல்லை உங்ககிட்ட கைதட்டு வாங்கணுங்கிறதுக்காக இல்லை. இதை எங்க வேணாலும் தேவைப்பட்டால் ஐநா சபையிலே சென்று கூட திராவிட இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதியார் அவர்களுடைய புகழை நான் பேசுகிறேன். ஏன்னா திட்டங்கள் அப்படி, செஞ்சிருக்கிற காரியங்கள் அப்படி. அதாவது இப்போ இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று இருக்குல்ல, அண்ணன் கூட பேசும்போது அமைச்சர் சொன்னார், எஸ்ஐஆர் சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் தெரியுமில்ல உங்களுக்கு. எனக்கு அவரை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, பார்லிமெண்ட்டில் எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கத்தருடைய சிலையை வச்சது அவர் தான், அதனால் அவரை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்ஐஆர் படிவம் இருக்குல்ல, எஸ்ஐஆர் ஃபார்ம், அந்த ஃபார்மை நரேந்திர மோடி அவர்கள், நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தனியா உட்கார்ந்து நீ ஃபுல் பண்ணிட்டேன்னா அரசியலை விட்டே போயிடுறேன்ட்டார். நல்லா கேட்டுக்கங்க, சுப்பிரமணிய சாமி சாதாரண ஆள் இல்லை, ஐயருக்கு ஐயர் அவரு, என்ன பெரிய ஐயர் அவரு. அவர் சொல்றாரு, அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் யாரோடைய உதவியும் இல்லாமல், அமித்ஷா சப்போர்ட் இல்லாமல் தனியாக உட்காந்து அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்ல வச்சுட்டேன்னா நான் இந்த அரசியலை விட்டுட்டு போயிடுறேங்கிறார். இப்போ வர்றதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், என்ன கிரேசி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, எப்படி நமக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டேன். டவுட்டாக தான் இருக்குங்கிறா. எனக்கே டவுட் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நம்மெல்லாம் நாடோடி வாழ்க்கை, நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஏதோ இந்த சென்னையை நம்பி வந்தோம். இந்த சென்னை தான் இந்த கருணாஸை உருவாக்குச்சு. அதனால் நான் என்றைக்குமே இந்த சென்னைக்கு நன்றியாக இருப்பேன். ஏன்னா என் ஊரில் எங்கள் அப்பா அத்தா வச்ச பேர் கருணாநிதி. நிதி பற்றாக்குறையில் நிதியை தூக்கிட்டேன், வெறும் கருணான்னு வச்சுக்கிட்டேன். என்ன எங்கள் அப்பா பேர் சேர்த்தவர், அப்போ எஸ்ஸை தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டேன், கருணாஸ். ஐ நல்லா இருக்கே, ஐ ஹலோ கருணாஸ், ஹலோ வாங்க கருணாஸ், நல்லா இருக்கே சவுண்டு, நம்ம இதே வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டேன், நானா வச்சுக்கிட்டதான். ஆனால் இந்த கருணாஸுங்கிற ஒரு பாடகனை, ஒரு இசையமைப்பாளனை, ஒரு நடிகனை, ஒரு தயாரிப்பாளனை, ஒரு விநியோகஸ்தகரை, ஒரு முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவனை, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, இன்றைக்கு வரக்கூடிய சட்டமன்றத்திலே தளபதியாருடைய புகழை பாடக்கூடியவனை உருவாக்கியது சென்னை. இந்த சென்னை தான் என்ன உருவாக்குச்சு. அதனால நான் பிறந்த ஊருக்கெல்லாம் விசுவாசமா இருக்க மாட்டேன், நான் சென்னைக்கு மட்டும்தான் விசுவாசமா இருப்பேன். நிறைய பேர் சொல்றாங்க சென்னை எங்களுது சென்னை, என்ன எங்களுது சென்னை, நாங்கள் இங்கே தானே உருவாகிருக்கிறோம், இங்கே தானே வளர்ந்துருக்கிறோம். அதனால என் ஓட்டு, நான் முதல்ல பாட்டு தோட்டத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் கோடம்பாக்கம் போனேன், அப்புறம் ட்ரிபிளிகன் பிக் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் நம்ம நல்லத்தம்பி ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். இப்படி நான் எங்கெங்கே இருந்தேனே எனக்கு தெரியல. நான் ஓட்டு போடும்பொழுது அண்ணா நகரில் இருந்தேன். என்ன இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அண்ணா நகரில் எப்போ இருந்தீங்க? இப்போ இருந்தோம். அண்ணா நகரில் இருக்கும்போது எங்கே ஓட்டு போட்டீங்க? தெரிலங்க. இல்லை அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? அப்போ அங்கே இருக்கும்போது உங்களுக்கு அங்கே ஓட்டு இருந்துச்சா? இப்படியெல்லாம் கேட்டால் இருக்கிற நம்மளே வாடகை வீட்டில் என்ன ஆணி அடித்தா வெளில போங்கிறான், பைப்பு நிறையா திறந்து விட்டா வெளில போங்கிறான். இப்படி இருக்கிற இந்த சென்னையில் நம்ம எங்கே போய் என்ன பண்ணுறது? ஆக இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் அன்னைக்கு எஸ்ஐஆருடைய கூட்டத்தில் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நம்மளுடைய ஓட்டு உரிமைகளை பறிப்பது என்பது
நமது குடியுரிமையை பறிப்பதற்கு சமமானது. முதல்ல அதாவது நீ இந்த நாட்டுடைய பிரஜையே இல்லைங்கிறதா இதுக்கு. ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா உசுறு போனதுக்கு சமம் தானப்பா. அப்போ ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா இது எப்படி ஜனநாயக நாடு? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டேன், அந்த ஓட்டை வாங்கித்தான் இன்னைக்கு நாட்டுடைய பிரதமர் இருக்காரு. அப்ப நான் அந்த ஓட்டு செல்லாதனா அப்ப பிரதமர் பதவியே செல்லாது தானே? நான் ஓட்டு போட்டு தானே பண்ணி ஜெயிச்ச. நம்ம தானே ஓட்டு போட்டோம், எந்த கட்சிக்கே ஓட்டு போட்டோமா இல்லையா? அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் 2 வருஷம் தானே ஆகுது. அப்போ அன்றைக்கு அப்படி இருந்துட்டு ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு சிறப்பு வாக்காளர் இதுன்னு சொல்லி கொண்டுட்டு வந்து நம்மளுடைய வாக்குகளை நீக்கிட்டு வட இந்தியாவிலிருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்க பாரு. அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு ஒன்றே ஒன்று என்ன, ஏதாவது கேட்டிங்கன்னா பிஜேபி, மோடிஜி, கியாஜி, பானிபூர்ஜி, ஆஜி, கோஜி, வாஜி, வேலைத்தான வேற என்ன தெரியுது? எல்லாம் என்னன்னா நம்ம வேலை செய்ய வேண்டிய இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க. இதில் வேற என் ஊரில் ஒருத்தன் செங்கல் சூளை வச்சிருக்கிறான். என்னடா எல்லாம் வட இந்தியாவிலேருந்து குட்டியாக வச்சிருக்கிற? இல்லை மாப்பிள்ள, இவங்க என்ன வெறும் கொஞ்சோண்டு ரேஷன் அரிசியை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொடுத்தா காட்டுக்கிட்டு அப்படியே பொழுதுனைக்கு வேலை செய்கிறான். நம்ம ஆளுங்கன்னா அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, இதில் வேற சாயந்தரமான ஒரு குவார்டர் வாங்கி கொடுன்னு வேற கேட்குறாங்க. சரியாக வராது, மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறான். ஆக ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் உள்ளே போகும். ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் உள்ளே போகும். ஆக நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மண், நம்மளுடைய மொழி, இந்த நாட்டையும் மண்ணையும் மொழியையும் காப்பதற்காக 75 ஆண்டு காலங்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 75 ஆண்டு காலங்கள் இந்த விளிநிலை மக்களுக்காக, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையர்களாக, மலைஜாதி மக்களாக வாழக்கூடிய, தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி மட்டும்தான். அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சராக, அரவணையும் அன்போடு வழிநடத்தக்கூடியவராக அன்றைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் பார்க்கிறாரு. அவங்க அப்பா வந்து அண்ணாவுடைய காலத்தில் தலைவர் முத்தமிழ் கலைஞர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறவர். உடனே போனை போட்டா அழுகிறா. அடுத்த நிமிஷம் அந்த ஆள் கூட வந்து நின்று முதலமைச்சர் உடனே படம் பிடிச்சிட்டு போறான். பிடிக்குமா? உங்களால் முடியுமா? நீங்க படம் பிடிக்கும்னா சார்ட்டர் ஃபிளைட்டு பிடிச்சிட்டு போகணும். பார்த்துக்கங்க, நம்ம ஃப்ளைட்டில் போகிறதே கஷ்டம், அதில் ஃப்ளைட்டு சார்ட்டர் ஃப்ளைட்டு பிடிச்சி போகணும். அதனால நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒன்று, நம்ம எல்லாம் மனுஷங்க தான். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். ஆனால் நமது சந்ததிகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டுமானால், நீ பெற்ற பிள்ளைகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று நீ நினைப்பையானால், நீ இன்றைக்கு வாயை கட்டி கட்டி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், சொத்துக்கள் அத்தனையும் காக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால், உன்னை காக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் மட்டும்தான் இருப்பார். அவர்தான் இந்த மண்ணுக்கான ஒரு தலைவராக, மக்களுக்கான ஒரு தலைவராக, மொழிக்கான ஒரு தலைவராக, இந்த மண்ணுக்கான ஒரு தலைவராக, என்றைக்கும் உங்களில் ஒருவனாக என்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த தளபதியார் மட்டும்தான் இருப்பார் என்பது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதை போலத்தான் அவருடைய வாரிசு அரசியல். என்ன வாரிசு அரசியல்? இப்ப நான் ஒரு பாடகர், என் பொண்டாட்டி ஒரு பாடகி, 2 பேரும் லவ்னு பண்ணி கல்யாணம் பண்ணி நாங்கள் லவ் பண்ணி ஒரு புள்ள பெற்று, இப்போ அந்த புள்ளையும் ஒரு பாடகர், அவரு நடிகர். என்ன இப்போ பிரச்சனை? இப்போ நடிகர் இருக்கார்ல, வருங்கால நடிகர், அந்த நடிகரோட அப்பா யாரு? ஒரு டைரக்டர். அவங்க அம்மா யாரு? ஒரு பாடகி. அவருடைய மகன் யாரு? அவர் ஒரு டைரக்டர். ஒரே குடும்பம் தான். அவர் நடிக்கலாம், அவங்க அப்பா டைரக்ட் பண்ணலாம், அவர் பையன் டைரக்ட் பண்ணலாம், அவங்க அம்மா பாடலாம். ஆனா தளபதியாருடைய மகன் உதயநிதி மட்டும் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னா இதுல என்னடா நியாயம் இருக்கு? கேட்கிறவன் கேனைன்னா கேப்பையில நெய் வெடியுதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு கொஞ்சம் புரிதலோட பேசி, தப்பு உங்ககிட்டே இருக்க, உங்ககிட்ட அடிப்படையாகவே உங்ககிட்ட தப்பு இருக்க, அப்புறம் நீங்க என்ன இன்னொருத்தர சொல்றீங்க? ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இப்போ மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசுவதும் சரி, இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியின் கீழே நாம் இருக்கின்ற இந்த தருணத்தை வரக்கூடிய காலங்களே நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமது தலைமுறைகள் அனாதைகளாக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அதாவது மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் இருந்தாங்கல்ல,
அதில் சின்ன மருது அவர் ஒரு ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 அறிவித்தார். அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை திருச்சி மலைக்கோட்டையிலேயும் ஸ்ரீரங்கம் கோயிலே ஒட்டினார். என்ன சொன்னார்? அன்றைக்கு இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, முகமதியர்கள் எல்லாரும் நம்ம ஒன்னா சேர்ந்து வெள்ளையனை விரட்டி அடிப்போம் என்று அறைக்கூவல் விட்டார். ஒட்டுமொத்த வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருந்த அன்ற காலகட்டத்திலே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு கலகக்காரனாக, ஒரே ஒரு புரட்சியாளனாக ஒட்டுமொத்த சிறுபான்மையர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களின் ஜாதி மதங்களை கடந்து மக்களை திரட்டி வெள்ளையனை வெளியேறு என்று சொல்லி சண்டையிட்டு வெள்ளையனை வெற்றி பெற்றவர்கள் அந்த மருது சகோதரர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை போல் வரக்கூடிய காலத்திலே இந்த தமிழ் மண், இந்த தமிழ் மொழி, இந்த தமிழ் மக்கள், இந்த தமிழ் தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைத்து, ஒட்டுமொத்த மக்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து அதை வழிநடத்தி அந்த காலகட்டத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்திலே பிஜேபியை வரவிட மாட்டோம் என்று உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தலைவராக நமது தளபதியாரும் நமது உதயாவும் இருப்பார்கள் என்பதிலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆகாய தாமரை தெரியுமா? ஆகாய தாமரை தண்ணியில பூக்குறது தானே? குளத்துல அதான் அம்மா வேணுங்கிறது. ஆகாய தாமரை, படர் தாமரை, அதுபோலதான் இந்த தாமரை. எல்லாமே நாசம். குளத்துல போச்சுன்னா குள நாசம், இங்க வந்தா இது நாசம், நம்ம மண்ணுக்குள்ள வந்தா நம்ம மண்ணு நாசம். ஆகவே மக்களாகிய உங்களிடத்தில் மீண்டும் இந்த சந்தோஷமான நிகழ்விலே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இந்த நேரத்திலே உங்களோடு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, வரக்கூடிய காலத்திலே நம்மையும் நமது தலைமுறைகளையும் காக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, என்றைக்கும் இந்த மண்ணுக்கான இயக்கமாக, மக்களுக்கான இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும். அதை வழிநடத்தும் நமது தளபதியாருக்கு பிறகாக உதயா அவர்கள் நிச்சயமாக இதை முன்னெடுத்து செல்வார் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்த பெரிய வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, எனது அருமை அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.